வயசாயிடுச்சு. வெயிட் பண்ணுவோம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ராஜா பாடல்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு பின்னால் கொடுத்துட்டு படம் பார்க்க சொல்லுவாங்க. பரவாயில்ல, அப்படியே ஒரு படத்துக்கு அமைச்சா கூட ஒரு எழுச்சி கொண்டு வந்து உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வச்சிங்கன்னா அம்மாவுக்கு ஒரு சவரம் பேர் வச்சிருக்காரு. அடியருக்கு எவ்வளவு வழின்னு பாருமா ஒரு வச்சு அடியை கண்டிப்பாக சொல்லி வச்சுக்கிறோம்ல. இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறது துவா செய்யுங்க. அல்லா சலாம் தருகிறோம். அடுத்து நமது ஏஎஃப் இனாயத்துல்லாஹ் அவர்கள் நேற்றைய தினம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்கள் எல்லோருக்குமே அவர்கள் மகனாருடைய திருமண அழைப்புதலை தெரிவிக்க சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா வருகின்ற 23ஆம் தேதி அவர் மகனாருடைய திருமண செய்தி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அவருடைய திருமணத்தில் அல்லாஹ் தஆலா நல்ல பரக்கத்தையும் செல்வத்தை தருவானாக என்று நமது அமான் சகோதரர்கள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்று நடக்கின்ற தேதி நிகழ்ச்சியில் தேநீர் விருதை நமது பரக்கத் கேட்டனையும் அதே போன்று பரிசுகளை அடியார் விருப்பம் வழங்குகிறார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து இன்ஷா அல்லாஹ் தஆலா நீங்கள் அவர்கள் எதிர்பார்த்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அதற்கு இடையிலே நமது அம்மாவுடைய ஆண்டறிக்கையை சகோதரர் கலீரன் அவர்கள் உங்களுக்கு மசகம் வருகிறார். அடுத்து நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம். தயவுசெய்து அந்த கருத்து போர்க்களத்தில் சண்டை போட போகின்ற முறையில் திரைகளாம் தான் ஒரு முறை கேட்கப்படுகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவசியம் தேவை கல்வியா செல்வமா? நடுவராக ஹாஜா நிசாம் அவர்களும் கல்வியே என்ற அணியில் நம்ம பார்க்கறதுக்கு மோட்டமான ஆளு, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு போல வந்தாரு. அதனால் அவர் கல்விக்கு ஆதரவாகவும் அவர் பேர் ஹசன் அலியார், இன்னொருத்தவர் ஐடி ஆபீசராக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஹாஜா கமாலுதீன் ஆகியோர் கல்வி என்ற அணியிலும் செல்வமே பொருளாதாரமே காசு கொட்டுக்கப்பான்னு சொல்லிட்டு பொருளாதாரத்திலே ஆசை வச்சிருக்கின்ற பொருளாதார கூட்டணி அடியருக்கு ஃபேமஸ் பேர் வாங்க. அடியருக்கு போன் நம்பர் சொல்லலாம். ஓஎஸ் குரு அவர்களும் வேல்டு இனாயத்துல்லாஹ் அவர்களும் உங்களுக்கு மத்தியிலே நல்ல சிந்தைக்கு விடுதலைக்கு இருக்கின்றார்கள். தயவுசெய்து அமைதியாக வந்து கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் ஹாஜா நிசாம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அறிவிக்கின்றோம். அவானின் ஏழை மக்கள் பொதுக்குழு விழாவை தலைமை தாங்கி
நடத்தி தந்து கொண்டிருக்கும் நூருல் அமீன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நமது அவானின் மூத்த சகோதரர்கள் அனைவருக்கும், மேலும் நம் அம்மான் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை உண்டாக்கி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி ஹாஜாபாருக்கு ஒரு போட்டோலாம் காட்டினாரு. இதே இடத்துல நடந்த ஒரு பொதுக்குழு 2011 நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு பட்டிமன்ற விழா நடந்தது 2012. அப்போ அதில் நான் பேசினேன். இப்போ என்ன தலைமையை நிற்க சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சகோதரர் மத்தியிலேருந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும்பான்மையான சகோதரர்களை எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதை கருத்தில் கொண்டு அல்ல ஆயிட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே இடத்துலயே இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதுல கொடுத்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு தான். கல்வியா செல்வமா 2 பேர் தானே வேணும். இதுல என்ன விவாதம் பண்றதுக்கு என்ன அவங்க நினைக்கிறான். அதையும் ரெண்டா பிடிச்சுக்கிட்டு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த முன்னோர் பழமொழி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதுவும் இருக்குது. அப்ப பொருள் வேணுமா கல்வி வேணுமா? சீனாவிற்கு சென்றேனும் சீர்கல்வியை தேவை அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருக்காங்க. குரான்லையும் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற துஆவும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில யார் அவங்களுடைய விவாதத்துல என்ன கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு முதல்ல டைம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் முதல்ல செல்வமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக நமது கபீர் சகோதரர் கபீர் அவர்களை அவர் சகோதரர் கபீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் குடிச்சிட்டாரு. இந்த 7ஆம் ஆண்டு மான் நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கின்ற அனைவருக்கும் எல்லாருக்கும் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப இவ்வுலகம் இல்லை, இவ்வுலகம் மட்டுமல்ல எவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்கள். ஓகே, அது வீடாக இருக்கட்டும், அது நாடாக இருக்கட்டும், மகிழ்ச்சி என்பது கொடுத்திருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கல்வியா பொருளா செல்வமா என்ற தலைப்பு. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிகவும் இன்றியமையாது. கல்வி கற்க வேண்டும் என்றாலும் பொருளாதாரம் மிக முக்கியம். கல்வி என்பது நமக்கு ஒரு பண்பாடு. அது அவர்களுக்கு ஒரு கல்வி என்பது ஒரு நாகரிகத்தையும் பண்பாடையும் கொடுக்கின்ற ஒரு அடிப்படை, ஒரு முக்கியமான தவிர அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்வதற்கு கல்வி எந்த விதத்திலையும் அது உதவாது. மிகப்பெரிய கல்வி மகிழ்ச்சி அவர்கள் அந்த கல்வியை கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டினால் மட்டுமே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெறும் ஏட்டு சரக்காய் கதைக்க உதவாது என்பது போல
உங்களுக்கு வந்து வெறும் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டவில்லை என்றால் அந்த அவர்கள் படித்த கல்வி அவருக்கு எந்த விதமான ஒரு உதவாது. அவர் படித்த கல்வியாகப்பட்டது அவர்கள் இங்க வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல வேலையோ அதுக்கு தகுந்த ஊதியமும் கிடைத்தால் மட்டுமே அவர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுத்திருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செல்வமா கல்வியா என்பது. நான் கல்வி வந்து வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்வி அடிப்படை தானே தவிர மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அந்த கல்வியை கொண்டு அவர்கள் பொருளாதாரம் என்ற செல்வத்தை தேர்ந்தவர் மட்டுமே அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அடுத்தது இந்தியாவிலே ஒரு 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 ஆய்வு நடத்திருக்கிறாங்க. அதுல வந்து கல்வி கற்றவர்கள் முக்கியமாக 37% அவர்களுக்கு அந்த கல்வி கற்றவர்களுடைய அடிப்படை பேசிக் நாலேஜ், இப்போ சாதாரண இன்ஜினியர் படித்திருந்தாலும் அவர்கள் டாக்டர் படித்திருந்தாலும் 37% பீப்புள் அந்த படித்தவருக்கான உள்ள அடிப்படை எப்படி சொல்வது என்றால் அவர்களுக்கு சான்றிதழ் மட்டும்தான் அவர்களுக்கு அவர் படித்தவர்கள், அவர் MBA படித்தவர், அவர் டாக்டரேட் படித்தவர், MBBS படித்தவர் என்ற அவருக்கு ஒரு அடைமொழியை தவிர அவர்கள் அந்த கல்வியிலே ஒரு பெரிய சிறந்தவர்களாகவோ இல்லை அந்த கல்வியால் பற்றி கல்வியை தெரிந்து அவர் அதற்குரிய உதவக்கூடியவர்கள் அவர்கள் எந்த விதமான பயனில்லை என்றுதான் அந்த அடிப்படை ஆய்வு கூறுகிறது. உங்களுக்கு பொதுவாக கல்வி வந்து இப்ப நம்ம நாட்டுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலே தெரியும். இந்நாள் முதல்வரும் சரி முன்னாள் முதல்வரும் சரி மிகப்பெரிய கல்வியாளர்கள் அல்ல, அவர்கள் புத்திசாலித்தத்தை கொண்டுதான் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். உங்களுக்கு இப்ப இன்னொன்று நம்ம குறிப்பா இந்த தலைப்பு அஜித் தான் உள்ளாப்புல இந்த அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஊர்ல பல பேருக்கு நிறைய மார்க்க கல்வி அந்த கல்வி இந்த கல்வி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார பத்தலங்கிற பொருளாதாரத்துக்காக தான் இங்க வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட். தீர்ப்பா வந்து நல்ல தீர்ப்பா சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மானு வந்து இந்த பணம் வசூல் பண்றதுக்கு தான் மெயினா வச்சிருக்காங்க. கல்வி அப்படின்னு 4 பேர் பயானம் சொல்லிட்டு அதனால அதையும் நல்ல தீர்ப்பை வந்து கரெக்டா சொல்லுங்க. அடுத்தது வந்து நம்ம கல்வி வந்து இப்ப ஊருக்கே போன் பண்றோம், செல்வத்துல செல்லாம் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்துல எல்லாம் தலைங்கிற மாதிரி வீட்டுல போன் அடிச்சு நீங்க வந்து இப்ப டெய்லி போன்ல அப்ப செவி செல்வம் செல்வம் பெரிய செல்வம் அப்படின்ற போனை வைங்கின்றாங்க. அதனால இங்க வந்திருக்கவங்களே மெயினா பணத்துக்கு தான் வந்துருக்காங்க. ஏன்னா அதனால அடுத்ததான் இந்த மாதிரி போன் எடுக்க மாட்டாங்க. அதனால பாத்துங்க, தீர்ப்பை கரெக்டா பார்த்து சொல்லணும். வசூல் நிறைய பெண்டிங் இருக்குது. அதனால வந்து மெயினா வந்து செல்வத்துக்கு செல்வம் தான் என்பதை சூழ்நிலை முடித்துக் கொள்கிறேன். கபீர் அவர்கள் முதல்ல ஸ்லோ ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியா தலைவர்ல இருந்து அம்மா தலைவர் வரைக்கும் அவர் பயங்கர அப்படி விட்டு போய் உட்காந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். என்ன கேட்டீங்கன்னா, கல்வி அறிவு 37% இந்தியாவில் உள்ள கல்வி அறிவு படிச்சவங்க வந்துட்டு அவங்களுக்கு உண்டான அவர் என்ன சொல்ல வரும் தெரியாம அவர் திணறினார் கொஞ்சம். அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, காமன் நாலேஜ், அதாவது காமன் சென்ஸ், படிப்பு சம்பந்தமான அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர காமனா உள்ள ஒரு நாலேஜ் இல்லை. அதுக்கு காரணம் கல்வி அறிவு இல்லை, நம்ம இந்தியாவில் பின்பற்றக்கூடிய கல்வி முறை. அந்த கல்வி முறையை மாற்றினால் மாத்திரம்தான் இந்தியாவையே நம்ம ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இங்க வந்து எழுதின கடிதம் இன்னைக்கு பேஸ்புக்ல பிரசுரிக்கப்பட்டு நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த கல்வி முறை மெக்கல்ல அப்படிங்கிறவன் அறிமுகப்படுத்தின கல்வி முறை, இதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய குருகுல கல்வி முறை, இதை எல்லாத்தையும் மாற்றி ஒரு மார்க் பேஸ்ட் அடிப்படையிலான சும்மா எல்லாத்தையுமே மகப் பண்ணி ஒரு வாமிட்டிங் பண்ணி அந்த மார்க் பேஸ் அவ்வளவுதான். அவங்களுக்கு நார்மலா காலையில எப்படி எந்திரிக்கணும், இல்ல காலையில எப்படி இல்ல ஒரு பாத்ரூம் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது.
அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கல்வி சொல்லி கொடுக்கல. அதற்கு பதிலாக வெறும் மார்க் பேஸ்டான ஒரு கல்வி முறை, அதை தான் அவர் சொல்ல வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்வி அறிவு ஒரு வாழ்க்கைக்கு நிம்மதியான வாழ்க்கையோ இல்லை சந்தோஷமான வாழ்க்கையோ தராது என்பது அவருடைய வாதம். அடுத்ததாக இந்த வாதத்தை எப்படி நம்முடைய சகோதரர் ஹாஜா கமால் அவர்கள் உடைத்து மேலே வரப்போறார் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் ஹாஜா கமால் அவர்களே கிடைக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யஹ்தியஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்கிணைய அநேகமங்கலம் சகோதரர்களே, இந்த அமானுடைய 7ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும், இன்னும் இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக அமைவதற்காக பெரும்பாடுபட்டு இந்த விழாவை ஏற்படுத்தி தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் அமானுடைய சார்பிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இந்த அமானுடைய பணி நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கு மத்தியில் சென்றடைய ஏக இறைவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா என்ற இந்த தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். முதலில் கல்வியே என்ற இந்த தலைப்பினோடு என்னை பேச அழைத்த சிராஜத் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஹாஜா நிஜாமுதீன் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வழியிலே தனது வாழ்நாள் முழுவதும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றான். பணத்தை நோக்கிய தனது வாழ்வை அர்ப்பணித்து விட்டான். இன்னும் அவருடைய வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் சற்று கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னுடைய பணம் அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நன்குணர்ந்தவராக இருக்கின்றோம். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஹாஜா நிஜாமுதீன் அவர்களுடைய சகோதரியான நஜ்மா மிஸ் அவர்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம இங்க இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் படித்து வந்திருக்கிறோம். அதனால நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கல்வியின் முக்கியத்துவம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நம்மளுடைய பொருளிட்டது எந்த காரணத்துக்காக பொருளிட்டோம், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நமது ஊரிலே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுல சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஊர் உலகத்துல பாக்குறோம்னா எத்தனையோ பேர்கள் எத்தனை விதமான முறையில் சம்பாதிக்கிறார்கள். பொருளீட்டுன்றது ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தியாவில் அந்த அதிகமான பணக்காரர்கள் பட்டியல் இருக்கிறார்கள். அதுல முதல்ல இருக்கிற ஒரு பட்டியல் லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரு பார்த்தீங்கன்னா சாமியார்கள் தான். அப்ப சாமியார்கள் பொருளிடுறாங்க, அதே போல ஒரு முஸ்லிமான மனிதர்கள் பொருளிடுறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இஸ்லாமிய அடிப்படையில் பொருளிடுறது, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வது, அதற்கு கல்வியா செல்வமா என்று பார்க்கப்போனால் கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியனும் செல்வத்தை மகிழ்ச்சியா வாழ்வதற்கு கையகப்படுத்த மாட்டான். அதுக்கு சில உதாரணங்களை காட்ட நான் ஆசைப்படுறேன். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி கேட்கின்றான், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமானவர்களா என்ற கேள்வியை கேட்கின்றான். சகோதரர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலுமே பாகுபாடு காட்டாத குர்ஆன் ஏழை பணக்காரர், வெள்ளையர் கருப்பர், இது போன்ற எந்த ஒரு விஷயத்திலையும் பாகுபாடு காட்டாத இந்த இஸ்லாம் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமானவர்களா என்ற கேள்வி நம்மோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அப்படியானால் கல்விக்கு இந்த இஸ்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்த்து.
நிறைய விலங்கினம் வாழுது. அதனுடைய நோக்கம் என்ன? அது வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விலங்கை அடிச்சு சாப்பிட்டு வாழுது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்கக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றது அர்த்தம் அல்ல, அவன் மாறாக அதை அறிய வேண்டும் என்றே பொருளாக இருக்க வேண்டும். இது நம்ம நபிமொழி வழியா நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய இந்த இஸ்லாத்துல கற்றுக் கொடுத்தல், முதல்ல கற்பித்தல், கற்றுக் கொடுத்தல், இது ரெண்டுமே ஒரு அங்கமாக செயல்படுத்தும் இஸ்லாம். இன்னும் சொல்ல போனா, இந்த எதிரணியில் பாதிக்கக்கூடியவர்கள் பணம் இல்லாமல் ஒரு கல்வியை கற்க முடியாது, பணத்தை கொண்டுதான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன் அவங்கள்ட்ட, உங்களால உங்க பிள்ளைங்களை நாளைக்கு ஸ்கூல்ல இருந்தோ இல்ல ஒரு மதரசால நிறுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. என்ன காரணத்தினா, உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம் எதிலிருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த அம்மாவுடைய சொன்னாங்க, இப்ப அண்ணன் கபீர் சொன்னாப்ல, இந்த அம்மாவில முதல்ல ஒரு முக்கியமா இங்க மக்கள் புரிஞ்சு இருக்கிறது பணம் வசூலிக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு. பணம்ன்றது ஒரு மீடியம் தான், அது ஒரு ஃபேக்டர், ஒரு காரணி தான். ஆனா அந்த பணம் எதுக்காக செலவழிக்கப்படுது? இவ்வளவு செலவு நீங்க காமிச்சாங்க இந்த ஸ்லைட்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதிகமா இந்த கல்வி உதவித்தொகை, இந்த டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இது போன்ற எல்லாமே கல்விக்காக செயல்படக்கூடிய ஒரு பணம்ங்கிறது ஒரு காகிதம் தான். அதை நீங்க எப்படி மகிழ்ச்சியா கொடுக்கணும் நீங்க நம்ப முடியும் உங்களால? இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள், இப்ப நம்முடைய வெளிநாடு வாழக்கூடிய மக்களுடைய தராதரம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப 10 ஆண்டுக்கு பிறகு இருப்பது அதிகரித்துள்ளதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து வந்தாங்க, சம்பாதிச்சாங்க. இப்பயும் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க 10 பேர் வந்தாங்கன்னா 8 பேர் வீட்டு வேலைக்கு வருவாங்க, 2 பேர் டிரைவரா இருப்பாங்க. படிக்கணும், அப்படி படிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. PUC அப்படின்னு சொல்ற எஜுகேஷன் இருக்குது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கால கட்டம் அது. ஆனா இப்ப அல்லாவுடைய உதவி கொண்டு எல்லா வீட்ல இருந்து ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லா வீட்ல இருந்தும் ஒரு பட்டதாரி இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வெளிநாட்டுல போய் பணியெடுக்கிறதுக்காக வெளிநாடு போறாங்க. அப்ப அவங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஜாப் செக்டர் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது. இன்னும் அது மட்டும் இல்லாம நம்ம பங்குங்கிறது அழைப்பு பணி. நார்மலா சம்பாதிக்கணும், பணம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, காபிருக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஒரு மனிதன் சம்பாதிக்கணும், ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேணும்னா அவன் முதல்ல மார்க்கத்தை அறியணும், பின்ன உலகத்தை அறியணும், பின்ன அவருடைய வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அறியணும். இது எல்லாத்துக்கும் மூல காரணியா இருப்பது கல்வி மட்டுமே. நிச்சயமாக பணத்தை கொண்டு நம்ம மறுமையில வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்ல போனா, அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிவதற்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசை குர்ஆன்ல எத்தனை இடத்துல ஏற்பட்டிருக்கு, இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சிந்தித்தோமையானால் கல்வியாளர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அழைப்பு மணியை பார்க்க முடியும்னா, வெளிநாட்டில் உள்ளவங்க, ஜூஸ்ல இருக்கிறவங்க, நம்மளுடைய இஸ்லாத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குர்ஆன்ல